இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2022 முதல் ஆட்டோமேஷன் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் ஐடி துறையின் போக்கையே மாற்றியுள்ளன. ஐடி துறையில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இறங்கியிருக்கின்றன. 2022 ஆண்டில் எலான் மஸ்க் எக்ஸ் பணியாளர்களில் 80% பேரை பணிநீக்கம் செய்தபோது ட்விட்டரை எக்ஸாக மாற்றுவதற்கு இது அவசியம் என்று பதிவிட்டிருந்தார். 2023-2024 நிதியாண்டில் கூகுள் நிறுவனத்தில் 10,000க்கும் மேல் ஆட்குறைப்பு செய்யப்பட்டதை நிறுவனத்தின் வளர்ச்சிக்கான செயல் என்று சுந்தர் பிச்சை குறிப்பிட்டார். மெட்டாவின் பணிநீக்க காலத்தை செயல்திறன் மிக்க ஆண்டு என்று கூறிய மார்க் ஜூக்கர்பர்க் 2024 ஆண்டில் 3,600 ஊழியர்களை பணிநீக்கம் செய்தார். இந்த ஆண்டு சுமார் 15,000 பேரை பணிநீக்கம் செய்ய முடிவெடுத்த போது இது வெற்றியின் புதிர் என்று தெரிவித்தார். இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை வரை 169 தொழில்நுட்ப நிறுவனங்கள் சுமார் 80,150 தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்திருக்கிறது. 2024 ஆண்டில் ஆட்குறைப்பு எண்ணிக்கை 1,52,922 ஆகவும் 2023 ஆண்டில் 2,64,220 ஆகவும் இருந்தது. டாடா குழுமத்தின் மென்பொருள் சேவை நிறுவனமான TCS தனது நிறுவனத்தில் நடுத்தர மற்றும் மூத்த நிலை ஊழியர்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஆட்குறைப்பு முடிவை அறிவித்திருக்கிறது. தலைமை நிர்வாக அதிகாரியாக தான் எடுத்த மிக கடினமான முடிவுகளில் இதுவும் ஒன்று என்று TCS தலைமை நிர்வாக அதிகாரி கீர்த்திவாசன் தெரிவித்துள்ளார். AI தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சி, ஊழியர்களின் திறன் குறைபாடு, வர்த்தக சந்தையில் புதிய வர்த்தகத்திற்கான புதிய தொழில்நுட்பங்களின் தேவை என பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. இத்தகைய மாற்றங்களுக்கு ஏற்ப நிறுவனத்தையும் வர்த்தகத்தையும் எதிர்கால வளர்ச்சிக்கு வழிநடத்த சில கசப்பான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக TCS தலைமை நிர்வாக அதிகாரி கீர்த்திவாசன் கூறியுள்ளார். மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் TCS நிறுவனத்தின் பல்வேறு கிளைகளிலும் 6,13,069க்கும் அதிகமான ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். சிறந்த வேலைவாய்ப்பு சூழல் மற்றும் தகுதிக்கேற்ற சம்பளம், வேலைக்கான உத்தரவாதம் மற்றும் பணி பாதுகாப்பு காரணமாக இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்க வேண்டும் என்பது பல இளைஞர்களின் கனவாக இருக்கிறது. இந்நிலையில் நடப்பாண்டில் 12,000க்கும் மேற்பட்ட ஆட்குறைப்பு நடவடிக்கையை TCS எடுத்திருப்பது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. முதலில் எந்த ப்ராஜெக்டிலும் இல்லாமல் 30 நாட்களாக பெஞ்சில் இருக்கும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாடிக்கையாளர்களின் வேகமாக வளர்ந்து வரும் தேவைகளுக்கு ஏற்ப TCS தனது வர்த்தக வளர்ச்சிக்காக தொடர்ந்து முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் நிர்வாக துணைத் தலைவரும் தலைமை மனிதவள அதிகாரியுமான மிலிந்த் லக்கார்ட் தெரிவித்துள்ளார். வளர்ந்து வரும் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு தயார்படுத்தும் நம்பிக்கையில் ஏற்கனவே 5,50,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கும் மேம்பட்ட AI பயன்பாட்டில் சுமார் 1,00,000 ஊழியர்களுக்கும் பிரத்யேக பயிற்சிகளை TCS அளித்திருக்கிறது. ஏற்கனவே உள்ள ப்ராஜெக்டுகளில் பணி செய்து பழக்கப்பட்டவர்களுக்கு புதிய தொழில்நுட்பம் கடுமையான சவால்களாக உள்ளன என்று கூறியிருக்கும் TCS நிறுவனம் அனைத்து ஊழியர்களும், குறிப்பாக மூத்த பதவிகளில் இருப்பவர்களும் நவீன தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு சுமூகமாக மாற முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. AI மற்றும் ஆட்டோமேஷன் ஐடி துறையில் வேலை அமைப்பையே மாற்றியுள்ளது என்றும் மேனுவல் டெஸ்டிங் என்பது பணியை AI செய்துவிடுகிறது என்றும் கூறப்படும் நிலையில் நவீன தொழில்நுட்ப மாற்றத்தின் வேகத்தை தக்க வைக்க முடியாதவர்களே மிகவும் ஆபத்தில் உள்ளதாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். எந்த ஒரு இறுதி முடிவுகளும் எடுக்கப்படுவதற்கு முன்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறுவனத்திற்குள் வேறு ப்ராஜெக்டில் வேலை வழங்க முடியுமா என்பதையும் கவனத்தில் கொண்டு படிப்படியாக ஆட்குறைப்பு செய்வதற்கு TCS திட்டமிட்டிருக்கிறது. ஊழியர்கள் ஆண்டுதோறும் குறைந்தது 225 பில் செய்யக்கூடிய நாட்களை பராமரிக்க வேண்டும் என்றும் பெஞ்சில் இருக்கும் நேரத்தை 35 நாட்களுக்கு குறைவாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் TCS புதிய விதிமுறைகளை நடைமுறைப்படுத்திய சில நாட்களில் இந்த ஆட்குறைப்பு அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த சூழலில் ஐடி துறையில் பணி நீக்கத்தை கட்டுப்படுத்த புதிய திட்டங்களை கொண்டுவர மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜூலை 1ஆம் தேதி 99,446 கோடி ரூபாய்க்கு எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய நிறுவனங்களில் புதிய வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் உற்பத்தி துறையில் அதிக கவனம் செலுத்தவும் இத்திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 3.5 கோடிக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் மத்திய அரசின் இந்த திட்டம் ஐடி துறையில் ஏற்படும் வேலை இழப்பை சரி செய்ய உதவும் என்று கூறப்படுகிறது. தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா
அல்லது ஜனங்களின் களமா? ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம், மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு. இறுதி வெற்றி யாருக்கு? தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம். ஆகஸ்ட் 1 முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்.